டாக்டர் ஏதாவது வந்து பார்த்தாங்களா? டாக்டர் வந்துட்டாங்க, உள்ள பார்த்துக்கிட்டு இருக்காங்கண்ணே. டேய், இவன் சாப்பிட்டானா இல்லையா? எங்கண்ணே சாப்பிடல, தூங்கல, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான். இப்ப டாக்டர் வேற வந்து என்ன சொல்லுவாங்கன்னே தெரியல. பயமா இருக்குண்ணே எனக்கு. டேய், ஏன்டா நீ இப்படி இருக்க? வேதாக்கு ஒன்றும் ஆகாதரா, அவங்க சரியாயிடுவாங்க. இல்லண்ணே, இப்ப வரைக்கும் அவங்க கண்ணு முடிச்சு பார்க்கவே இல்லைண்ணே. ஆப்ரேஷன் பண்ணா எல்லாம் சரியாயிடுவாங்கடா. ஆப்ரேஷன் பண்ண போற டாக்டரை பத்தி நான் விசாரிச்சுட்டு தான் வந்தேன். பெரிய ஸ்பெஷலிஸ்ட் அண்ணா, கிரிட்டிக்கலான கேஸ் எல்லாம் காப்பாத்திருக்காங்களாம். வேதாவுக்கு ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாத. தினகராஜ், டாக்டர். டாக்டர், தலையில ரொம்ப டீப்பா அடிபட்டிருக்கு, அதுவும் பிரெயினுக்கு பக்கத்துல. அதான் சுத்தமா கான்ஷியஸ் இல்லாம இருக்காங்க. டாக்டர் சரியாயிடும்ல டாக்டர்? ஆனா கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். கான்ஷியஸ் இருந்தா கூட பரவாயில்ல, சுத்தமா கான்ஷியஸ் இல்லாததுதான் இப்ப பிரச்சனையே. அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ல முடியாது, ஆனா கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். பிரெயின் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். ஒண்ணு அவங்க சுயநினைவை மொத்தமா இழக்கணும், இல்ல இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் மறந்து தான் யாருன்னு தெரியாம போகணும். பெருசா ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. உயிரை காப்பாத்துறதுக்கு என்னால கேரண்டி கொடுக்க முடியும், மத்தபடி அவங்க முன்ன மாதிரி இருப்பாங்கன்றதுக்கு என்னால எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது. அதனால ஆபரேஷன் பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்க தான் யோசிச்சு சொல்லணும். சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு ஆபரேஷன் பண்ணிடலாம். சீக்கிரம் சொல்லுங்க. ஆபரேஷன் தள்ளி போகிறதுனால அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். டாக்டர் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. சிஸ்டர், இவர்கிட்ட ஃபார்ம்ல சைன் வாங்கிக்க. ஓகே சார், நாளைக்கு ஆபரேஷன் பண்ணிடலாம். மாப்பிள மாப்பிள அழாதரா, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதரா. ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பாரு. ஏன் சுந்தர், கோவம் வருதா? வரக்கூடாது. ஏன் கிட்ட பேசும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கோவம் எல்லாம் வரவே கூடாது. நான் அப்படிதான் பேசுவேன். அவ செத்து போனா அதை விட எனக்கு சந்தோஷம் இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு? ரெண்டாவது, சந்தோஷம் துக்கம் இதெல்லாம் அடக்கி வச்சுக்கவே கூடாது, உடனே அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணிடணும். அதுவும் சந்தோஷத்தை எதுக்காக அடக்கி வைக்கணும் சொல்லுங்க? எப்ப அவ சாவா? ரொம்ப நாள்ல ஆகாதுல்ல. ஏன்னா என்னால ரொம்ப நாள்ல வெயிட் பண்ண முடியாது. ஹலோ, என்ன சுந்தர் பதிலே இல்ல? அவ எப்ப சாவான்னு சொல்லுங்க. டாக்டர் அவ உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லைன்னு சொல்லல. உயிருக்கு ஆபத்து இல்லையா? ஏன் அப்புறம் எதுக்கு கிரிட்டிக்கல்னு சொன்னீங்க? விளையாடாதீங்க சுந்தர். என்ன நீங்க இப்ப கம்ப்ளீட்டா அப்செட் ஆக்கிட்டீங்க. என்கிட்ட உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு பொய் சொல்றீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் டாக்டர் சொன்னதா என்கிட்ட சொன்னீங்கல்ல, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? சுந்தர் லைன்ல இருக்கீங்களா இல்லையா? சுந்தர் லைன்ல இருக்கீங்களா இல்லையா? இருக்க. இன்னொரு தடவை நீங்க என்கிட்ட இந்த மாதிரி ரிப்ளை பண்ணாம இருந்து என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. அப்புறம் நான் எதை பத்தி யோசிக்க மாட்டேன் சுந்தர். அப்புறம் ஏன் கிரிட்டிக்கல்னு சொன்னீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. வேதா வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க, அதான் நான் சொன்னேன். ஓ, பைத்தியக்காரி ஆக போறாளா? ஆசம். ஆகட்டும் ஆகட்டும், அவ சாகிறத விட பைத்தியமா தெரியறது தான் எனக்கு பெட்டர். அவ தாலியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி
என்ன பைத்தியம் ஆக்குனால இப்ப லைஃப் லாங் அவ பைத்தியமாவே இருக்கட்டும். Sounds good. Good. அவ பைத்தியம் ஆயிட்டாளா இல்லையான்னு எப்ப தெரியும்? ஆப்ரேஷனுக்கு அப்புறம் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க. சான்சஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல, அது போதும், பைத்தியமாக்கிடலாம். ஆமா, எப்ப சர்ஜரி? நாளைக்கு. நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுமா? மல்லிகா, ஆக்சுவலா இப்போ உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு. ஆமா, எனக்கு பைத்தியம் தான். நாகராஜ் பைத்தியம். அவர் என் கழுத்துல தாலி கட்டி கல்யாணம் பண்ற வரைக்கும் இந்த பைத்தியம் எனக்கு தெளிவே தெரியாது சுந்தர். போலாமாங்க? போலாமாவா? எங்க? ஹாஸ்பிட்டலுக்கு தான். சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டேன். நானும் உங்க கூட வரேங்க. நீ எதுக்கு? சாப்பாடு கூட நான் கொண்டு போய் கொடுக்குறேன். என்னங்க, இன்னைக்கு வேதாவுக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்க. அதனால என்ன? அதனால என்னவா? ஹாஸ்பிட்டல்ல நாம தானே கூட இருக்கணும். அங்க ஏதாவது ஹெல்ப் வேணும்னா ஆள் வேண்டாமா? அதுக்கு தான் நான் போறேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல சும்மா சும்மா கூட்டம்லாம் போட்டுட்டு இருக்க கூடாது. ஏங்க, உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? நேத்தியும் இப்படிதான் வர வேண்டாம்னு சொன்னீங்க. சரி, நேத்தி கூட ஓகே. ஆனா இன்னைக்கு அவளுக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்க. இன்னைக்கும் வர வேண்டாம்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஏங்க? நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆவற? உனக்கு தேவையில்லாத அலைச்சலா இருக்குமேன்னு உன் நல்லதுக்காக தான் சொன்னேன். ஏங்க, இந்த நேரத்துல அலைச்சல பாப்பாங்க? யாரோ ஒருத்தருக்கு ஆபரேஷன் நடக்கிற மாதிரி பேசுறீங்க. ஆபரேஷன் நடக்கிறது நம்ம வீட்டு பொண்ணுக்கு. நாம தானே கூட இருந்து பாத்துக்கணும். சரி கல்பனா, ஆனா அப்பாவுக்கு என்ன பதில் சொல்றது? 2-3 நாள் யாரும் இல்லைனா அப்பாவுக்கு டவுட் வரும்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் காலையிலேயே மாமா கிட்ட சொல்லிட்டேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், சாயங்காலம் தான் வருவேன்னு. கல்பனா, நான் சொன்னா கேட்கவே மாட்டியா? ஏன் இப்படி வந்தே அவன் நடம் பிடிக்கிற? நான் சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. ஏங்க, நீங்க ஏன் என்ன வர வேண்டாம்னு சொல்றீங்க? அதுக்கு கரெக்டான ரீசன் சொல்லுங்க. சரி விடுங்க, உங்களுக்கு என்ன கூட்டிட்டு போக இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஆட்டோல போய்க்கிறேன். இரு 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 உன்னை கூட்டு போறதுல எனக்கு என்ன பிரச்சனை? அப்புறம் ஏன் தயங்குறீங்க? சரி வா போலாம். எங்கண்ணே கிளம்பிட்டீங்க? ஹாஸ்பிட்டலுக்கா? ஆமா, நீ எங்க கிளம்பிட்ட? நானும் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போயிட்டு இருக்கேன். டேய், அதான் நாங்க 2 பேர் போறோம்ல, அப்ப நீயும் எதுக்குடா? அண்ணே, அன்னைக்கு ஆபரேஷன் ஆக போது நம்மலாம் போகாம எப்படி? டேய், எல்லாரும் போயிட்டோம்னா அப்ப அப்பாவை யாரா பாத்துக்கிறது? அதெல்லாம் வேறையா பார்த்து பாருண்ணே. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு நாள் தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னங்க அப்படியே நின்னுட்டீங்க? வாங்க போலாம், டைம் ஆச்சு. ஐயோ, நீ எல்லாரும் கிளம்பிட்டாங்க. சரி, வேற வழி இல்லை, எப்படியா சமாளிக்கணும். மாப்பிள்ள, வேதாஜிக்கு நல்லபடியா குணமாயிரணும்னு சாமியை வேண்டிக்கிட்டு உன்னோட வேண்டுதலை ஆரம்பி மாப்பிள்ள. அம்மா தாயி, ஆப்ரேஷன் நல்லபடியா முடியணும். வேதாஜி நீ தான் காப்பாற்றணும். வா மாப்பிள்ள. சககுடும்பானாம் க்ஷேமதைரிய வீரவிஜயாயுளாரோக்கியேஷ்வர்யானாபிவர்த்தியர்த்தம் தர்மார்த்தகாமியமோட்சர்விதபலபுருஷார்த்தஹித்யர்த்தம். என்ன வேண்டுதல் சாமி இது? நான் பார்த்ததே இல்லையே, புதுசா இருக்கு. இது ரொம்ப கஷ்டமான வேண்டுதல்மா, அதனால யாரும் இதை பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பையனோட மனைவி தான்
இந்த பையனுக்கு குணமாகணும்னு இந்த வேண்டுதலை பண்ணாங்க. இப்போ இந்த பையனோட மனைவி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. அவளுக்காக இந்த பையன் வேண்டிட்டு இந்த வேண்டுதலை பண்றான். இந்த வேண்டுதல் நல்லபடியா முடிய அந்த கடவுள் தான் துணையா இருக்கணும். சககுடும்பானாம் க்ஷேமதைரிய வீரவிஜயாயுளாரோக்கியேஸ்வர்யானாபிவர்த்தியர்த்தம் தர்மார்த்த சககுடும்பானாம் க்ஷேமதைரிய வீரவிஜயாயுளாரோக்கியேஸ்வர்யானாபிவர்த்தியர்த்தம் தர்மார்த்த காமிய மோட்ச சர்வத பலபுருஷார்த்த சித்தியர்த்தம். மாப்பிள்ள முடியலையடா. மாப்பிள்ள பாத்திரம் மாப்பிள்ள, டேய் மாப்பிள்ள, இங்க பாருடா, முடியலன்னா தயவு செஞ்சு விட்டுறா மாப்பிள்ள. வேண்டிக்கிட்ட வேண்டுதல பாதியில விடக்கூடாதுரா. அப்புறம் வேண்டுதல் பலிக்காம போயிடும். வேதாஜி எனக்காக இந்த வேண்டுதலை செஞ்சப்போ எப்படிதான் இவ்வளவு பெரிய வலி தாங்கிக்கிட்டாங்கன்னு தெரியலடா. எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதை நினைச்சாலே என் கண்ணெல்லாம் கலங்குதுடா. ஆனா மாப்பிள்ள, நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல மாப்பிள்ள. இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா, முடிஞ்சிடும். மாப்பிள்ள, அந்த கடவுளுக்கு கண்ணு இருந்தா நீ இப்படி கஷ்டப்பட்டதை பார்த்து உன்னோட வேண்டுதலை கண்டிப்பா நிறைவேற்றி வைக்கணும்டா. வேண்டிக்கிட்ட வேண்டுதல வேதாஜி எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்கள காப்பாத்திரு. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். என் உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கேன். என்னை எடுத்துக்கோ, அவங்கள காப்பாத்திரு. சககுடும்பானாம் க்ஷேமதைரிய வீரவிஜயாயுளாரோக்கியேஸ்வர்யானாபிவர்த்தியர்த்தம் தர்மார்த்த காமிய மோட்ச சர்வத பலபுருஷார்த்த சித்தியர்த்தம். சககுடும்பானாம் க்ஷேமதைரிய வீரவிஜயாயுளாரோக்கியேஸ்வர்யானாபிவர்த்தியர்த்தம். இவ்வளவு கஷ்டமான வேண்டுதலை வேண்டினபடி நிறைவேற்றிட்டேன். கண்டிப்பா ஆத்தா உங்க வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பா. தைரியமா போங்க, எல்லாம் நல்ல விதமாவே நடக்கும். சககுடும்பானாம் க்ஷேமதைரிய வீரவிஜயாயுளாரோக்கியேஸ்வர்யானாபிவர்த்தியர்த்தம் தர்மார்த்த காமிய மோட்ச சர்வத பலபுருஷார்த்த சித்தியர்த்தம். பொறுமையா
என்னாச்சுண்ணே? அண்ணி என்னாச்சு? வேதாஜிக்கு ஒன்றும் ஆகலல்ல? அவங்க பழைச்சிக்கிட்டாங்கல்ல? டேய் வேதாஜி வந்துருவாங்கல்லண்ணே? ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்குடா, இன்னும் ஒன்றும் தெரியல. வெளியில வந்தாதான் என்ன ஏதுன்னு தெரியும். என்ன தெரியும்? நான் சொல்றேன், அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுண்ணே. நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன், அந்த சாமி கைவிடாது. அவங்க நல்லாயிடுவாங்க, பாருங்களேன். டாக்டர் வந்து ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்கண்ணே, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. கவலைப்படாதடா. அண்ணே டாக்டர். டாக்டர். ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சரிங்க டாக்டர். ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸ் தான் இது. ஆபரேஷன் பெஸ்டா தான் பண்ணியிருக்கோம். ஆனா இன்னமும் அவங்க கிரிட்டிக்கலான நிலைமையில தான் இருக்காங்க. இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. அவங்களுக்கு கான்ஷியஸ் வர்றதுக்கே 3 நாள் ஆகும். 3 நாளைக்குள்ள வந்துடணும், இல்லைன்னா அதுவும் டேஞ்சர் தான். பட் 3 நாள்ல அவங்க ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்களுக்கு முழிப்பு வந்துருச்சுன்னா, அதாவது மூச்சு திணறியோ ஏதாவது சத்தம் கேட்டோ ஏதாவது டிஸ்டர்ப் ஆகி அவங்களுக்கு முழிப்பு வந்துருச்சுன்னா அவங்க மென்டலி டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால அப்படி எதுவும் நடந்துராம கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. டாக்டர், அவங்கள பார்க்கலாமா? அவங்க கான்ஷியஸ் இல்லாம இருக்காங்க. அவங்கள இந்த நிலைமையில பார்த்து என்ன செய்ய போறீங்க? இல்ல டாக்டர், நான் ஒரே ஒரு தடவை அவங்கள பார்க்கணும் டாக்டர். இப்பதானங்க சொன்னேன் அவங்க எதுவும் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுன்னு. ஐயோ, நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் டாக்டர். நான் ஒரே ஒரு தடவை அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் ப்ளீஸ். நீங்க தான் சார் அவருக்கு சொல்லி புரிய வைக்கணும். இப்பதான் ஆபரேஷன் பண்ணிருக்கு, இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆயிடக்கூடாது. அதுக்காக தான் சார் சொல்றேன். புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. நீங்க சொல்லுங்க சார். டேய் நாகராஜ், டாக்டர் தான் சொல்றாங்கல்ல, வேதாவோட நல்லதுக்கு தான் சொல்றாங்கடா. 3 நாள்ல என்னால பார்க்காம இருக்க முடியாதுண்ணே. அவங்க எப்படி இருக்காங்கன்னு நான் பார்த்தே ஆகணும்ண்ணே. அண்ணே அண்ணே கொஞ்சம் சொல்லுண்ணே. நான் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன், எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். ஒரு 5 மினிட்ஸ்ல பேஷண்ட்டை ஐசியூல இருந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. கொஞ்சம் தூரமா நின்னு பாருங்க. பக்கத்துல போக கூடாது. உள்ள போய் எதுவும் பேசவும் கூடாது. நான் எதுவும் பேச மாட்டேன் டாக்டர், எதுவுமே பேச மாட்டேன் டாக்டர். பார்க்கலாமா டாக்டர்? நர்ஸ் கூடவே இருங்க. ரொம்ப நேரம் அலோவ் பண்ண கூடாது. தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே. வேதாஜி. டேய் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, அழாத, சரியாயிடும். என்ன மல்லிகா இவ்ளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க? இன்னைக்கு வேதாவோட சர்ஜரி மறந்துட்டீங்களா? ஆமா, அதுக்கு நீயே இவ்ளோ டென்ஷனா இருக்க? அவ எப்படி போனா நமக்கு என்ன மல்லிகா? ஐயோ, அவளுக்கு சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் பைத்தியம் பிடிக்க சான்சஸ் இருக்கா இல்லையான்னு தெரியும்னு சுந்தர் சொன்னார்ல. சரி, அப்ப சுந்தருக்கு ஃபோன் பண்ணி கேளு ஆபரேஷன் எப்போன்னு. 12 o'clockனு சொன்னாரு. மணி 1க்கு மேல ஆயிடுச்சு. நீ சுந்தருக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு கேட்க வேண்டியதானே? அக்கா, சுந்தர் நம்ம அடிமை. அந்த அடிமை தான் நமக்கு ஃபோன் பண்ணி அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லணும். நம்ம அடிமைக்கு ஃபோன் பண்ணி என்ன நடக்குதுன்னு கேட்கணும்னு அவசியம் இல்ல. அது கரெக்ட் தான் மல்லிகா. அந்த சுந்தர் அடிச்சு பிடிச்சு கால் பண்ற அளவுக்கு நமக்கு அடிமை இல்லையே. அவனுக்கு நம்மளை விட அவங்க குடும்பம் தானே முக்கியம். நேத்து உன்கிட்ட பேசுறப்ப அப்படித்தானே பேசுனா. அதனாலதான் அவன் கால் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஒருவேளை ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண லேட் ஆயிருந்தாலும் இல்ல முடிக்கிறதுக்கு லேட் ஆயிருந்தா கூட அதையும் கால் பண்ணி சொல்றது தானே அடிமையோட வேலை. ஆனா 1 ஹவருக்கு மேல ஆகியும் அந்த சுந்தர் இன்ஃபார்ம் பண்ணலையே. அதனால நாம நினைக்கிற மாதிரி அடிமைன்னு அந்த சுந்தரை நினைச்சிடாத. அந்த சுந்தர் நம்மள முடிஞ்ச அளவுக்கு ஏமாத்த ட்ரை பண்றான். அதனால நீயே ஃபோன் பண்ணி கேளு. ஹலோ. என்ன சுந்தர், ரொம்ப நேரமா உங்க கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போனே காணோம். நானே கால் பண்ண தான் இருந்தேன். ஆனா என்ன? அதான் இப்போ நீயே கால் பண்ணிட்டியே, சொல்லு. நான் என்ன சொல்லணும்? நீங்க தான் எனக்கு சொல்லணும். சர்ஜரி முடிஞ்சுதா? முடிஞ்சது. முடிஞ்சிருச்சா?